வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி வந்து கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருந்தோம். அதோட செகண்ட் வீடியோ தான் இது. நேற்று வந்து வரையும் பார்த்திங்கன்னா இந்த கப் ஷேப் வரையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த கப் ஷேப்க்கு அப்புறமா வந்து நம்ம பட்டி வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வாங்க பார்க்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பிகினர்ஸ் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்து வீடியோ இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து லைனிங் வந்து கட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்து அதோட பேக் சைடில் வந்து நம்ம லைனிங் வந்து வச்சுட்டு எல்லா பக்கமும் வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் லாஸ்ட்லேருந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே 4 பக்கமும் வந்து நம்ம தையல் போடணும். ஃபேப்ரிக் வந்து அந்த கொஞ்சம் கரெக்டாக வச்சு சுருக்கம்லாம் இல்லாமல் ஈவனாக வந்து பார்த்துட்டு வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த லைன் பண்ணி தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து வராது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒரு பக்கம் வந்து நான் செஞ்சு காமிச்சனோ அதே மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு பக்கம் இதே சேம் தான் இன்னொரு பக்கம் வந்து பட்டியும் ரெடி பண்ணி வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் பட்டியும் ரெடி பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது பாருங்கள். இப்போ நம்ம அந்த பட்டியையும் அந்த மேலே இருக்க ஃப்ரண்ட்ஸ் பட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கொஞ்சம் மாதிரி இந்த கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டோட நல்ல பக்கத்தையும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த பட்டி சைடு நம்ம அட்டாச் பண்ண பார்த்திங்களா, அந்த பட்டி மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா ஃப்ளாட்டாக அந்த கீழ் பக்கம் வந்து பெல்ட் மாதிரி வந்து இருக்கும். அதுவும் போட்டு எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்குன்னா அந்த பட்டியை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. பிகினஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணோன்னா தான் எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கரெக்டாக வந்து வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கங்கே வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு லைன் போட்டுட்டு அதை ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தான் மிஸ்டேக் இல்லாமல் முடிஞ்சிடும், கரெக்டாக வந்து பண்ண முடியும். உள்பக்கம் வந்து பார்த்தா மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த லைனிங் வந்து ஈவனாக இருக்க மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பின் போட்டுக்கோங்க. தைக்கும் போது நல்லா எடுத்து விட்டுட்டு தைங்க. ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா பிரித்து தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் இதை வந்து போட்டு எடுத்துட்டேன். நம்ம இப்போ இதை வந்து இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம தைக்கணும். ஸ்லீவ் வந்து நம்ம கீழ் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்லீவும் வந்து எல்லாம் நீட்டாக நல்லா எடுத்து வச்சுட்டு 2 நல்ல பக்கமும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் வந்து தான் நம்ம கீழே வந்து கொடுத்துருந்தோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டால் நமக்கு என்ன ஸ்டிச் பண்ணும்போது நீ டேரெக்டாக அந்த லைன் மேலே வந்து நம்ம வச்சு தைச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபேப்ரிக் வழுக்கிற மாதிரி அப்படி ஏதாவது இருந்தால் பின் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஃபேப்ரிக் இது வழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் நான் டேரெக்டாக அப்படியே வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு தையல் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 நல்ல பக்கமும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சா வந்து தையல் போடுறேன். இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம கீழ் பக்கம் வந்து அந்த கார்னர் சைடில் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து கொடுத்துருப்போம். அது கொடுத்தது கட் பண்ணது போக நம்ம அடுத்து இது மேலேயும் இந்த ஒரு படிமான தையல் வந்து நம்ம போடணும். நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா அது நீங்கள் போட வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் மேலே வந்து போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் நல்லா டேர்ன் ஆகும். உள்பக்கம் வந்து நல்லா உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வெளிப்பக்கம் எதுவும் அசிங்கமாக வந்து தெரியாது. நம்ம இது வந்து போடல அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து லேசாக வெளிப்பக்கம் மேலாம் தெரிகிற மாதிரிலாம் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து அதையும் போட்டு முடிச்சுட்டு லேசாக கையை வச்சு கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கார்னர் ஃபுல்லாகவே வந்து எல்லா பக்கமும் வந்து தையல் போட்டு வந்து எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பக்கம் பண்ணுறதை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இன்னொரு பக்கமும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதை காமிச்சோம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப எடுக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பக்கம் பண்ணுறதை மட்டும் நான் காமிக்கிறேன். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பண்ணுறதை நீங்கள் 2 பக்கமும் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம கட்டிங் எல்லாமே ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம். மார்க்கிங்கும் பண்ணிட்டோம். அதனால் இப்போ இதில் வந்து மார்க்கிங்கில் வந்து அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாமே நம்ம பார்த்தும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இது இப்போ நான் கரெக்டாக ஈவன் பண்ணிவிட்டு நான் எந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். எனக்கு இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு பக்கத்தையும் வந்து ரெடி பண்ணி அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ ஸ்லீவ் பார்ட்டு முடிச்சிட்டோம். ஓவரால் நம்ம வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் தான் இருக்குது. இப்போ நான் வந்து 2 நல்ல பக்கம் பாருங்கள், பேக் பார்ட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே 2 ஃப்ரண்ட் சைடு வந்து 2 ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று பார்க்குற மாதிரி வந்து நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். நம்ம மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நான் அதே மாதிரி 1/2 இன்ச்சில் வந்து நான் வந்து அப்படியே தையல் போட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 டைம் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் வந்து சம்டைம் பிரிஞ்சு வராது. ஆனால் இருந்தாலும் ஷோல்டருக்கு வந்து ஒரே டைம் வந்து போடாமல் ஒரு 3லேருந்து ஒரு 4 டைம் வந்து போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தைக்கிறதெல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட மிஷினில் ஓவர்லாக்குக்கான ஃபெசிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஓவர்லாக் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் நல்லாவே இருக்கும், பிரிஞ்சு வந்து வராது. இப்போ வந்து நான் 2 பக்கம் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ எது ரைட் சைடு, இப்போ எனக்கு அந்த பஸ்ட்டோட ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கா, நான் அந்த பக்கம் எந்த பக்கம் ஸ்லீவ் வருதோ நான் அதை பார்த்துட்டு நான் பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வச்சுட்டு சென்டரை வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நான் சென்டர் வந்து தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன எக்ஸஸாக வந்தால் கூட நம்ம சைடில் கட் பண்ணி வந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நான் ரொம்ப ரொம்ப மெதுவாக வந்து தைங்க. ஃபுல்லாக வந்து நம்ம நேராக ஒரு ஃபேப்ரிக்காக இருந்தால் நேராக வச்சு தையல் போட்டுருவோம். பட் இது வந்து கொஞ்சம் கிராஸாக வளைஞ்சு வரும் நம்ம ஹாம்கோல் வந்து. இதுக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு தான் தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பக்கம் போட்டுட்டேன். ஒரு பக்கம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் அப்படியே ஃபேப்ரிக் வந்து திருப்புனீங்க அப்படின்னா ஸ்லீவ் பக்கம் வந்து கீழே போயிடும். நம்மளோட இந்த ஃப்ரண்ட் சைட் ஃபேப்ரிக் வந்து மேல் பக்கம் வரும். இப்போது அதே மாதிரி கரெக்டாக இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சமாக அந்த கையை வச்சு எடுத்து விட்டு கொஞ்சம் ஈவன் பண்ணி எக்ஸஸாக எதுவும் உள்ள ஃபேப்ரிக் வந்து மடங்காத மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து உள்ள இந்த தைக்கும்போது வந்து மடங்கிரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. 2 தையல் எப்போயுமே இந்த ஸ்லீவ் அட்டாச்சில் வந்து 2 தையல் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கும். 2 பக்கமும் இதே இப்போ நான் தைச்சேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். இதே மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி எந்த நல்ல பக்கம் எது ரைட் சைடு அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து எனக்கு முன்னாடி இருக்குது. பேக் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேம் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. இப்போ நான் 2 பக்கமும் போட்டு வந்து எடுத்துட்டேன். 2 பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைடில் வந்து நம்ம 1 இன்ச் வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா எக்ஸஸாக. இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு திரும்ப ஒரு 1/2 இன்ச் ஒரு 1 இன்ச் தையல் போட்டு அதுக்கப்புறம் நமக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 பக்கம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது அன்இவனாக இருக்க அந்த த்ரெட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வந்து விட்டுறலாம். வந்து ஊக்பட்டி ஐப்பட்டி தைக்கணும். நான் வந்து 2 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ பக்கம் வந்து தைக்கிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஐயோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சோ ஒரு 1.5 இன்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் தான் வந்து எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள் பக்கம் வந்து வைக்கிறேன். உள் பக்கம் வச்சுட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஊக் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு லைனாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னாவே இதுக்கு வந்து சரியாக போகும். மேல் பக்கம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா மடித்து தையல் போட்டுருங்க. இல்லை 1/2 இன்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்ததால கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி மேல் பக்கமும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் வந்து போட்டுறேன். தையல் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். இதுக்கு மேலேயே வந்து நம்ம இன்னொரு வந்து இப்போ படிமான தையல் வந்து போட்டுக்கிறோம். படிமான தையல் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட் சைடு வந்து டேர்ன் ஆகணும். என்னோடய ரைட் சைடு வந்து இது வந்து நான் தைக்கிறேன். ரைட் சைடு வந்து தைச்சோம் அப்படின்னா தான் ஃப்ரண்ட் சைடு நல்லா டேர்ன் ஆகும்போது அந்த ஐப்பட்டி வந்து தைக்கும்போது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நான் வந்து 2 டைம் வந்து ஃபோல்டு பண்ணுறேன். கரெக்டாக 2 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச். ஹைட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணேன்னா என்னோட அந்த ஃப்ரண்ட் சைடு பார்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். நல்லா ஈவன் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. நம்ம பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம மிஷினில் வைக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தையல் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மார்க் வந்து பண்ணலாம். மார்க்கிங் வந்து எப்படி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டாப்பும் பாட்டமும் வந்து ஒவ்வொரு நம்ம அந்த ஐ வந்து மார்க் பண்ணிடுறேன். அது போக சென்டராக வந்து எவ்வளோ இருக்கோ 1லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே நம்ம எத்தனை ஊக்கு வருதோ நீங்கள் அத்தனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ நான் மேல் பக்கம் வந்து போட்டிருந்த பின்னை வந்து எடுத்துட்டேன். மேல் பக்கம் பின் எடுத்துட்டு நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக தைங்க. இது வந்து
ஊசி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் டேர்ன் பண்ணும்போதும் உள்ளே தான் இருக்கணும். நான் இன்னொரு டைம் தேர்த்துக்காக மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வி மாதிரி நம்ம தைக்க போகிறோம். அந்த நீடில் வந்து உள்ளே தான் இருக்கணும். கொஞ்சம் கிராஸாக வருது, திரும்ப ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு நம்ம அந்த ஃபேப்ரிக் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டேர்ன் ஆகணுமே தவிர லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டு நீடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக தைங்க. ஏன்னா கொஞ்சம் வேகமாக தைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம திரும்ப வந்து இதை வந்து பிரிக்கணும். அதனால் இது வந்து ஃபைனல் இது. இதை தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஊக்குப்பட்டி வந்து தைப்போம். தைச்சோம்னா முடிஞ்சது. இப்போ நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் மேலேருந்து நீங்கள் கீழே வரைக்கும் நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு 1 1/4 அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். மொத்தமே வந்து ஒரு 6 வந்து தச்சுருக்கேன் சரிங்களா, ஐப்பட்டி. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சென்டராக ஒரு பாதிக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஊக்கு வந்து நான் மாட்டும்போது உள்ளே போய்ட்டு கரெக்டாக நிற்கும் கொஞ்சம் ஃபிட்டாக, அதுக்காக ஒரு தையல் போட்டுக்கிறேன். திரும்ப அதே மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் இருக்க மாதிரி 2 இன்ச்சு ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் ரெண்டு பக்கம் தைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் தான் நான் வந்து எடுக்கிறேன். இது பாருங்கள், என்னோடய ஊக் சைடு என்ன ஹைட் இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டு திரும்ப அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் வந்து தைக்க போகிறோம். அது வந்து உள் பக்கம் இருந்து மேல் பக்கம் வந்தோம். ஐ சைடு ஊக் சைடு வந்து மேல் பக்கம் இருந்து உள் பக்கம் போகணும். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து 1/4 இன்ச்சு சரி 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த மேல் பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஃபுல்லாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். தையல் வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம அதை வெளிப்பக்கம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு இந்த பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஓவரால் ஃபுல்லாகவே கூட அந்த பொட்டிக் ஸ்டைலில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். அது எப்படி அந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈவனாக எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலேயும் வந்து பாருங்கள் கரெக்டாக நம்ம அந்த அட்டாச் பண்ண பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச் ஃபேப்ரிக்கு அந்த ஃபேப்ரிக் மேலே தான் வந்து ஒரு படிமான தையல் வந்து நம்ம போடுறோம். ரொம்பவே வந்து பொறுமையாக வந்து போடுங்க. அவசர அவசரமாக தைச்சிங்க அப்படின்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பிரித்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப அப்படியே இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கரெக்டாக 2 இன்ச்சும் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் அந்த பக்கம் எப்படி ஃபோல்டு பண்ணணும் அதே மாதிரி இந்த பக்கமும் எல்லா பக்கம் ஈவனாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே பாட்டமில் இருந்து டாப் வரைக்கும் ஒரு தையல் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு தையல் வந்து வரும். இப்போ இந்த மாதிரி தையல் வந்து போட்டுட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஓவரால் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஊக் சைடு எந்த பக்கம் வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் போகணும். ஐ சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் வரணும். ஐ வந்து ரைட் சைடாக இருக்கணும், ஊக்கு வந்து லெஃப்ட் சைடாக இருக்கணும். இதில் நார்த் சைடு சவுத் சைடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இதில் உங்கள்கிட்ட எந்த ப்ளவுஸ் இருக்குதோ அது உங்களுக்கு நீங்கள் அதை போட்டு பழகிருப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது அவ்வளோதான். இது வந்து இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் சிக்ஸாக் தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. அடுத்தது ஊக் சைடு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஐ பக்கம் எல்லாத்தையும் நான் ஒரு வைக்கில் மார்க்கை வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ஊக் சைடை வந்து வச்சுட்டு அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி இப்போ நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன் மேலே எப்படி பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கிங் கொஞ்சம் தப்பாயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பிரித்து திரும்ப ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு நீடில் உள்ளே விட்டுட்டு பாருங்கள், நான் வந்து த்ரெட்டை வந்து 4ஆக போட்டு வந்து எடுத்திருக்கேன். போட்டுட்டு அந்த நீடில் கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக் வந்து ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக்குறேன். பெருசாக்குனதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ ஜிக்ஸாக்காக இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஊக்கு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லேசாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்படி கீழ் பக்கமாக உள்ளே போட்டு இப்படி மேல் பக்கமாக இப்படி எடுத்திங்கன்னா அது போய்ட்டு நல்லா உள்ளே வந்து லாக் ஆயிரும். இந்தளவுக்கு லாக் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஊக்கு வந்து நீங்கள் பிகினஸாக தைச்சிங்கன்னா கூட ஊக்கு வந்து கலண்டெல்லாம் வந்து வராது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து தையல் வந்து நம்ம அந்த நாட் வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் எங்கிட்ட இருக்க ஒரு நீடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4ஆக வந்து த்ரெட்டை வந்து மாட்டி எடுத்திருக்கேன். மொத்தமாகவே இது 4 டைம் இருக்குது சரிங்களா என்னோடய த்ரெட்டு. இப்போ வந்து கரெக்டாக மேல் பக்கம் இருந்து 1/4 இன்ச் வந்து கேப் விட்டுருங்க. 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் இப்போ நம்ம அந்த ஊக்கு மாட்டினதை வந்து மாட்டணும். மாட்டிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நார்மலாக உள்ளே விட்டு எடுத்துட்டேன்னா இப்போ செகண்ட் டைம் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப அதே மாதிரி தான் கொஞ்சமாக அந்த ஃபேப்ரிக்கில் உள்ளே விட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம அந்த சைடில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹோல்ஸ் மாதிரி வருது இல்லையா, அது முடியறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வந்து எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அப்படியே வந்து ஒரு நாட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு எல்லா பக்கமும். நூல் வந்து நிறைய சிக்க ஆகும். இதில் முடிஞ்ச வரையும் சிக்காகாமல் அப்படியே கொஞ்சம் பார்த்து பார்த்து கையில் எடுத்து விட்டே வந்து பண்ணுங்கள். நல்லா டைட்டாக வந்து இழுத்து வந்து விட்டுக்கோங்க. இப்போ திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கொஞ்சம் ஃபேப்ரிக்கு அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டுட்டு
நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்படி சுற்றியும் வந்து ஒரு நாட் இருக்குது. நீங்கள் அப்படியும் போடலாம். இந்த நீடிலை சுற்றிட்டு. ஆனால் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து நிறையவே வந்து சிக் ஆகும். ஆனால் இதை விட பெஸ்ட் வே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேப்ரிக்கு திரும்ப அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக நீடில் ஃபுல்லாக வந்து வெளியே இழுங்க. ஃபுல்லாக இழுத்து கொஞ்சமாக ஹோல்ஸ் வரும்போது அந்த ஹோல்ஸ்க்குள்ளே விட்டு வெளியே இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் வந்து ஒரு 4 டைம் வந்து போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எப்படின்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து அப்போ தான் வந்து நம்ம கலண்டு வந்து வராமல் இருக்கும். நான் எல்லா பக்கம் வந்து எல்லாமே நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். இதை வந்து தச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபைனல் வந்து முடிஞ்சது. ப்ளவுஸோட ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். இதே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 4லேருந்து ஒரு 5, அந்த பக்கம் ஒரு 4லேருந்து 5 வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கலரில் ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அதே சேம் கலர் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம், ஏதாவது நூல் வந்து சிக்க மாட்டேங்குச்சு அப்படின்னா, ஏன்னா பாதியில் தைச்சிட்ருப்போம், சிக்க மாட்டேங்குச்சுன்னா ஒன்றும் வந்து பண்ண முடியாது இல்லையா? நம்ம அதுக்காக சேம் கலர் த்ரெட் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிஸ்டேக்கே ஆனால் கூட பிகினஸ் ஸ்டார்டிங் டைமில் தெரியாது. இப்போ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஹூக்கோட சைடு வந்து ஒரு நாட் போட போகிறோம். நான் இந்த கீழேருந்து மேல் பக்கமாக குத்தி ஒரு டைம் அதோட ஹெட்டை சுற்றி அப்படியே வந்து இழுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். நூல் வந்து உள்ளே வராது. இப்போ பாருங்கள், நான் திரும்ப கீழேருந்து மேல் பக்கமாக குத்திக்கிறேன். திரும்ப இந்த நீடில் கீழே இருக்க த்ரெட்டவே வந்து இழுத்துட்டு என் கையில் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2லேருந்து ஒரு 3 டைம் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சரியாக போகும். இதுதான் கொஞ்சம் இழுக்கும்போது கொஞ்சம் பார்த்து வந்து இழுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் சிக்கு வந்து மாட்டிக்கும் இதில். இது எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து கடைசியாக ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம். த்ரெட் ஒரு சைடில் வந்து என்ன பண்ணுறேன்னா நீடில் குத்திட்டு ஒரு 3 டைம் வந்து நீடில் வந்து சுற்றிக்கோங்க. நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 டைம் சுற்றிட்டு நல்லா ஒரு பிடிச்சி டைட்டாக இழுத்துருங்க. ஒவ்வொரு டைம் சுற்றும் போது வந்து எக்ஸஸாக த்ரெட்டு லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா பிடிச்சி டைட்டாக இழுத்துட்டு கொஞ்சமாக அந்த இடத்துல த்ரெட்டை வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாக்கு பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சமாக த்ரெட் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தால் வந்து கலண்டு வந்து வராமல் இருக்கும். நல்லா இழுத்துட்டு டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பிகினஸாக இருந்தீங்கன்னா கூட ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது நம்ம மெயின் சைடு இல்லை, உள்ள ராங் சைடு உள் பக்கம் பார்த்தா கூட நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து வரும். பாருங்கள், இதில் எந்த ஒட்டு அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிகினஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஈஸியாக வந்து தைச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்கள்.